ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி அமிர்தானம் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மசாலா தோசை நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு சின்ன ரெசிபியை செய்யலான்னு இருக்கோம். முடிஞ்சால் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஆயில் விட்டு கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொட்டேட்டோ வேக வச்சுருக்கிறத மசிச்சு வச்சுருக்கோம், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா கிளறி விட்டுக்கணும். பாருங்கள், அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணணும். இப்போ என்ன மசாலானா, டர்மரிக் பவுடர், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் அளவு சிறிதளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா கிளறி விட்டுக்குங்க. உங்களுக்கு நல்லா கிரேவி ஸ்டேஜில் இப்போ வந்துட்டுருக்கு. நம்ம வீட்டிலையே இருக்கிற பொருளை வச்சு நம்ம எவ்வளோ சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் இப்போ நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மசாலா ரெடி ஆகிடுச்சு, கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு. இப்போ அடுத்து நம்ம அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு தோசை மாவு ஊற்றிக்கலாம், தோசையை ஊற்றிக்கலாம். தோசை ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம உள்ளே தான் ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மசாலா எடுத்து சென்டராக ஸ்டஃப் பண்ணி ஃபோல்ட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். தோசை கொஞ்சம் நல்லா வெந்துட்டுருக்கு. அப்போ தான் நல்லா மொறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது மசாலா ஸ்டஃப் பண்ணிடலாம். வச்சு கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு ஃபோல்டு பண்ணிக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நம்ம ஸ்டார் மாதிரி மடிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் பசங்க குழந்தைங்க எதாவது இருந்தால் அவங்க சாப்பிட மாட்டுறாங்க, ஒரு சின்ன பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ நைட்டு டின்னருக்கோ இது எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அமிர்தானம் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு, நல்லா எம்மியாக டேஸ்டியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.